தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. யார் அந்த சார்? ஆதாரம் இருந்தால் கொடுங்க, யாராக இருந்தாலும் நடவடிக்கை. ஞானசேகரன் திமுக உறுப்பினர் இல்லை என முதல்வர் ஸ்டாலின் விளக்கம். சாருங்க எல்லாம் பேட்ச் மாட்டிக்கிட்டு வந்துட்டாங்க என ஸ்டாலின் பேச்சு. இது குறித்த கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த சார் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் நேற்று சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் நேற்று கட்டமாக பதிலளித்து பேசியுள்ளார். பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் திமுக உறுப்பினர் அல்ல, திமுக ஆதரவாளர் மட்டுமே. திமுக ஆதரவாளர் என்பதை மறுக்கவில்லை. திமுகவை சேர்ந்தவராக இருந்தாலும் நடவடிக்கை எடுத்திருப்போம் என்று நேற்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை முன்வைத்து யார் அந்த சார் என்ற கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் யார் அந்த சார் என பேட்சுடன் தான் சட்டப்பேரவையில் பங்கேற்றுள்ளனர். இந்த நிலையில் அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் நேற்று முதல் முறையாக விளக்கம் அளித்துள்ளார். 2025ஆம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வருகிறது. முதல் நாள் கூட்டத்தொடரின் பொழுது தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி சட்டப்பேரவையில் உரையாற்றாமலேயே வெளியேறினார். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் குறித்து அதிமுக, காங்கிரஸ், பாமக, விசிக, இடதுசாரிகள், பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் நோட்டீஸை சபாநாயகர் அப்பாவுவிடம் அளித்தனர். 2வது நாள் கூட்டத்தொடரின் பொழுது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ EVKS இளங்கோவன் ஆகியோருக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு முதல்வர் ஸ்டாலின் உட்பட அனைத்து எம்எல்ஏக்களும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். கூட்டத்தொடரின் 3வது நாளான நேற்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்றது. இதையடுத்து அண்ணா பாலியல் வன்கொடுமை விவகாரம் குறித்து எதிர்க்கட்சிகள் கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விவாதம் நடைபெற்றது. கட்சிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் பேரவையில் ஒவ்வொருவரும் பேசினர். அதற்கு பதிலாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதிலுரை ஆற்றினார். முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசுகையில், இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை சொல்லி நீங்கள் எல்லாம் பேசுகிறீர்கள். ஆனால் நான் அந்த பல்கலைக்கழகத்தின் பெயரை சொல்லி அந்த பெயருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை. ஏனென்றால் எங்களையெல்லாம் ஆளாக்கியவர் அவர். அந்த உணர்வோடு அந்த பெயரை தவிர்த்து இங்கே பதிலளிக்க விரும்புகிறேன். சென்னையில் ஒரு மாணவி மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை என்பது மாபெரும் கொடூரம். அதை யாராலும் நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது குறித்து உண்மையான அக்கறையோடு பல உறுப்பினர்கள் பேசியிருக்கிறீர்கள். இதை பயன்படுத்தி இந்த ஆட்சியின் மீதான தவறான எண்ணத்தை உருவாக்குவதற்காகவும் சில உறுப்பினர்கள் பேசியிருக்கிறார்கள். சிலரல்ல, ஒரு உறுப்பினர் பேசியிருக்கிறார். யாருக்கு எந்த நோக்கம் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பெண் பக்கம் நின்று அவருக்கு சட்டப்படி நியாயம் பெற்றுத்தரக்கூடிய காரியத்தை தவிர தமிழக அரசுக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை என்பதை தெளிவாகவும் உறுதியாகவும் ஆணித்தரமாகவும் முதலிலேயே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என தெரிவித்திருக்கிறார். குற்றம் நடந்த பிறகு ஒருவேளை குற்றவாளியை உடனடியாக கைது செய்யாமல் விட்டிருந்தாலோ அல்லது குற்றவாளியை காப்பாற்ற முடிவு செய்திருந்தாலோ அரசை நீங்கள் குறை சொல்லலாம். ஆனால் சில மணித்துளிகளிலேயே குற்றவாளியை கைது செய்த பிறகும் குற்றம் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை எல்லாம் திரட்டிய பிறகும் அரசை குறை சொல்வது அரசியல் ஆதாயத்திற்கானதே தவிர உண்மையான அக்கறையோடு செய்யப்படுவது இல்லை. கடந்த 24/12/2024 அன்று பிற்பகல் சென்னை மாணவி ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு தீவிர விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது.
மறுநாள் காலையிலேயே இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளி ஞானசேகரன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். இது காவல்துறை எடுத்த துரிதமான சரியான நடவடிக்கை. இருந்தாலும் எதிர்க்கட்சி என்ன குற்றச்சாட்டு சொல்கிறார்கள் என்றால், முதல் தகவல் அறிக்கை கசிந்தது தொடர்பாக பேசுகிறார்கள். அதற்கு காரணம் யார்? ஒன்றிய அரசின் கீழ் செயல்படுகிற NIC. இது நம்முடைய காவல்துறையால் உடனடியாக சுட்டிக்காட்டப்பட்டு அதற்கு பின்னால் அந்த தொழில்நுட்ப கோளாறும் சரி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அந்த நிறுவனமும் விளக்கம் கொடுத்து NIC-யிலிருந்து கடிதமும் எழுதியிருக்கிறார்கள். அடுத்து பாதுகாப்பு இல்லை, கேமரா இல்லை என்று பொத்தாம்பொதுவாக சொல்கிற குற்றச்சாட்டில் உண்மை இல்லை. சம்பவம் நடந்த வளாகத்தை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருந்த கண்காணிப்பு கேமராக்கள் உதவியோடு தான் குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். மூன்றாவது குற்றச்சாட்டு, முதல் தகவல் அறிக்கை வெளியானதை வைத்துக்கொண்டு யார் அந்த சார் என்று கேட்கிறார்கள். மாண்புமிகு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நியமிக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுதான் இப்பொழுது அந்த புகாரை விசாரிக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட குற்றவாளி குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த புலன் விசாரணையில் வேறு யாரேனும் குற்றவாளிகள் இருக்கிறார்கள் என தெரிய வந்தால், அது யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது தயவதாட்சணையின்றி காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இதை இந்த அவைக்கு 100% உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது மட்டுமல்ல, இன்னும் முக்கியமானது, இந்த வழக்கில் விரைந்து விசாரணை மேற்கொண்டு 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகையுடன் தாக்கல் செய்யப்படும். அதோடு சிறப்பு நீதிமன்றம் மூலம் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்கும் என்பதை இந்த அவைக்கு நான் மீண்டும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எதிர்க்கட்சி தலைவர்களை கேட்க விரும்புவது, யார் அந்த சார் என்று சொல்லி குற்றம் சாட்டுகிறார்கள்? உண்மையாகவே உங்களிடம் அதற்கான ஆதாரம் இருந்தால் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அமைக்கப்பட்டிருக்கின்ற சிறப்பு புலனாய்வு குழுவிடம் சென்று அதை கொடுங்கள். அதை யார் தடுக்கப் போகிறார்கள்? அதை விட்டுவிட்டு ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் வீண் விளம்பரத்திற்காக, குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயலில் மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என தெரிவித்துள்ளார். மேலும் இதை தொடர்ந்து அதிமுக MLA-களை சாடியும் பேசியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது போல் எதிர்க்கட்சியினர் பேசி வருகிறார்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை திமுக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கும். பெண்கள் அதிகம் வேலைக்கு செல்லும் மாநிலம் தமிழ்நாடுதான். வன்கொடுமை வழக்கில் வேடிக்கை பார்ப்பது இல்லை. இது மக்கள் மத்தியில் எடுபடாது. அரசை பாராட்ட மனமில்லை என்றாலும் கூட வீண்பழி சுமத்த வேண்டாம். கடந்த அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சியில் என்ன நடந்தது என்பதை நினைவு பாருங்கள். தொடர்ச்சியாக பல பெண்களுக்கு 2 வருடமாக நடந்தது. அப்பொழுது அதிமுக ஆட்சியில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ரயில் முன் தள்ளி சத்யா என்ற பெண் கொல்லப்பட்ட வழக்கில் மரண தண்டனை வாங்கி தந்தது இந்த திமுக அரசு. மனசாட்சியின்றி பெண்களின் பாதுகாவலர்கள் போல் பேசுகிறார்கள். பொள்ளாச்சியில் என்ன நடந்தது என்பதை மறந்துவிட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் அதிமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. CBI விசாரணைக்கு பிறகே அந்த விவகாரத்தில் பல உண்மைகள் வெளியாகின. அந்த சம்பவத்தில் தொடர்ச்சியாக பல பெண்களுக்கு 2 ஆண்டுகளாக பாலியல் வன்கொடுமை நடந்தது. மேலும் அது தொடர்பாக புகார் அளித்தும் போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை. இதுதான் அன்றைய முதல்வர் சார் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு லட்சணம். பொள்ளாச்சி சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் அதிமுக பிரமுகர்கள்தான். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி. எதிர்க்கட்சி தலைவர் தனது பொறுப்பை மறந்து பேட்ஜ் அணிந்து வந்தார். பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுகவினர் சம்பந்தப்பட்டது. இப்படி பெண்களுக்கு எதிரான ஆட்சியை நடத்திய சாருங்கள் எல்லாரும் யார் அந்த சார் என்ற பேட்சை அணிந்து வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். இதுபோல் அதிமுக ஆட்சியில் 100 சார் குறித்து நான் கேள்வி கேட்க முடியும் என முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார்.
மேலும் பொள்ளாச்சி வழக்கு குறித்து பேசும் பொழுது சார் ஆட்சி என முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து இந்த விவகாரத்தில் அதிமுகவினர் வெளிநடப்பு செய்துள்ளனர். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.